டைம் இருக்கிற நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. A contract is to be completed in 46 days and 170 men had set to work, each working 8 hours a day. After 33 days, 4/7 of the work is completed. How many additional men may be employed so that the work may be completed in time? Each man working 9 hours a day. திரும்ப படிக்கிறேன். A contract is to be completed in 46 days and 170 men had set to work, each working 8 hours a day. After 33 days, 4/7 of the work is completed. How many additional men may be employed so that the work may be completed in time? Each man working 9 hours a day. ஓகேவா? அதாவது இப்போ வந்து ஒர்க், மென்ஸ், டேஸ் அண்ட் டைம். ஓகேவா? இது சம்ல கொடுத்துருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். ஒரு வேலையை 117 பேர் 46 நாளில் 8 ஹவர்ஸில் முடிக்கணும். இதுதான் ஓகேவா டைம். ஸோ வந்து 33 நாளுக்கு அப்புறம் 4/7 ஆஃப் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? அப்போ 117 பேர் 8 ஹவர்ஸ் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 13 நாளில் அவங்க 3/7 ஆஃப் த ஒர்க்கை முடிக்கணும். இதில் மிச்சம் 3/7 ஆஃப் த ஒர்க்கை முடிக்கணும். அப்போ எத்தனை 117 ப்ளஸ் எத்தனை பேர் அடிஷ்னலாக ஆட் பண்ணால் அந்த டைமுக்கு உங்களால் முடிக்க முடியும்? மிச்சம் இருக்க 13 நாளில் இந்த 3/7 ஒர்க்கை எத்தனை பேர் அடிஷ்னலாக எத்தனை மென்னு ஆட் பண்ணால் முடிக்க முடியும்? அவங்க 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதுல்ல? அதாவது ஒரு வேலையை 117 பேர் 46 நாளில் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும் போது முடிக்கணும். இதுதான் வந்து கான்ட்ராக்ட். அவங்க வந்து 4/33 டேஸ் ஆனதுக்கப்புறம் அதே 117 மென் வந்து 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது 4/7 ஆஃப் ஹவர் கம்ப்ளீட் ஆகுது. மிச்சம் இருக்க வேலையை மிச்சம் இருக்க நாளில் 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது எத்தனை பேர் அடிஷ்னலாக ஆட் பண்ணால் அந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் சம்மு. ஸோ வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து செயின் ரூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈக்குவல் பண்ணணும். MDT/W இஸ் ஈக்குவல் டு MDT/W. சரியா? 1 1 1. சரியா? இப்போ வந்து MDT ஓகேவா? 117 ப்ளஸ் 33 into 8 divided by இந்த டேட்டா ஓகேவா? divided by 4/7 is equal to 117 plus x 117 plus x அடிஷ்னலாக எத்தனை பேருன்னு into 13 days ஒர்க் பண்ணும் போது 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும் போது அவங்க வந்து 3/7 ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறாங்க. இப்போ வந்து இதை ஈக்குவல் பண்ணணும். எக்ஸ் தான் நமக்கு தெரியணும். ஸோ 117 plus x அப்படியே வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தால் 117 into 33 into 8 into 3/7 divided by 4/7 இது இங்கேயே இருக்கும். 13 into 9 வந்து கீழே வரும் டினாமினேட்டரில். ஸோ இதை கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 9, இது வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே 2 வரும். இந்த 7ம் 7ம் கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து 33 into 6 வந்து 198 ஓகேவா? ப்ளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் வேல்யூ இதை மைனஸ் பண்ணால் 81. ஸோ 81 மெம்பர்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணால் அவங்க அந்த டைமில் இந்த 13 டேஸில் இந்த வேலையை வந்து முடிப்பாங்க. 117ஓட ப்ளஸ் அடிஷ்னலாக 81 சேர்ந்தா. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன் ஏ கேம்ப் 95 men had provisions for 200 days. After 5 days, 30 men left the camp. For how many will the remaining food last now? திரும்ப படிக்கிறேன். In a camp, 95 men had provisions for 200 days. After 5 days, 30 men left the camp. So in how many days will the remaining food last now? ஓகேவா? இப்போ இது எப்படி போடுவீங்க? ஒர்க், மென், டேஸ், டைம். ஓகேவா? ஒர்க்கு கிடையாது. ஸோ வந்து 95 men had provisions for 200 days. ஓகேவா? 200 days. டைமும் கிடையாது.
அப்புறம் ஆஃப்டர் 5 டேஸ்னா 195 டேஸ் 95 மென்னுக்கு வந்து 195 டேஸ்க்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் ஆஃப்டர் 5 டேஸ். ஓகேவா? அப்புறம் அதுக்கப்புறமா ஆஃப்டர் 5 டேஸ் 30 பேர் போயிடுறாங்க வெளில. ஸோ 65 வரும். 95ல -30 போட்டால் 65. ஸோ வந்து இது எவ்வளோ நாள் வந்து ப்ரொவிஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 95 மென்னுக்கு 200 டேஸ்க்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு கேம்ப்ல. அப்போ வந்து 5 டேஸ் கழிச்சு 95 மெம்பர்ஸ்க்கு 195 டேஸ்க்கு இருக்கு. அப்போ 30 பேர் போயிடுறாங்க. ஸோ 65 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ நாள் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது எப்படி பண்ணணும்? ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா? அப்போ வந்து 95 இன்ட்டு 195 டிவைடட் பை டிவைடட் பைல எதுவும் இல்லை, ஒர்க் எதுவும் இல்லை. ஸோ வந்து ஈக்குவல் டு 65 இன்ட்டு எக்ஸ். அவ்வளோதான். எக்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 95 இன்ட்டு 195 டிவைடட் பை 65. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 15 19 வருமா? ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் சாரி, இது வந்து 13 வரும். இதை வந்து கேன்சல் பண்ணால் 15 வரும். இது ரெண்டையும் இது பண்ணீங்கன்னா 285 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 285 டேஸ் வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே போட்ட சம் அதே டைப் தான். இந்த ஆன்சர் தான் செக் பண்ணி பாருங்க. A fort of 500 men had provisions for 27 days. After 3 days, the enforcement of 300 men arrived. For how many days will the remaining food last now? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை ட்ரை பண்ணி பாருங்க. 15 days ஆன்சர் வரணும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. நான் சம் படிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 men and 3 boys can do a piece of work in 10 days, while 3 men and 2 boys can do the same work in 8 days. In how many days can 2 men and 1 boy do the work? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 men and 3 boys. 2 men and 3 boys can do a piece of work in 10 days. 3 men and 2 boys can do the same work in 8 days. In how many days 2 men and 1 boy do the workன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க. அதனால 1 போட்டுக்கிறீங்க. இந்த டேட்டாவை நோட் பண்ணிக்கிறீங்க. டைம் கிடையாது. ஸோ இந்த டேட்டாவை மட்டும் நோட் பண்ணிட்டு இங்கே வந்து இப்போ இது 2 டேட்டா கொடுத்துருக்காங்களா? ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நம்ம எம் அண்ட் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து 2m + 3b இன்ட்டு 10 ஈக்குவல் டு இந்த மென் இன்ட்டு டேஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா பிஎன்எம் வந்து 2 and 7 கிடைக்குது. ஸோ வந்து இது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இது ரெண்டில் ஏதாவது ஒரு டேட்டாவும் இந்த டேட்டாவையும் ஈக்குவல் பண்ணணும். ஸோ நான் இந்த டேட்டா எடுத்திருக்கேன். இந்த டேட்டாவை இங்கே போட்டுட்டு இந்த மென் இன்ட்டு டேஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணி இந்த இதுக்கு பதிலாக D2 அது எக்ஸ் ஏதோ ஒரு வேரியபிள் போட்டுட்டு D2ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து பி வேல்யூவை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி D2 வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளோதான். பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் சம் பாருங்க. If 5 men or 9 women can do a piece of work in 19 days, then in how many days will 3 men and 6 women do the same workன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே வந்து நான் இந்த கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. 5 men and 9 women தான் நீங்கள் ப்ளஸ் பண்ணி போடணும். இங்கே 6ன்னு கொடுத்துருக்கறதுனால 5 men 9 women தனித்தனியாக போட்டு 90 டேஸில் வேலையை முடிப்பாங்க 2 பேரும். ஸோ வந்து 3 men + 6 women வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் லாஸ்ட் சம் வந்து நடத்தினால அதை வச்சு அதே மெத்தடில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து D2 வந்து 15 டேஸ்னு வரும். ஓகேவா?